டேய் சட்டி தலையா, நான் பாட்டு வீட்டில் ஜிம்மதியா இருந்தேன். இந்த உச்சி வெயில என்ன ஏன்டா பார்க்க வர வச்ச? இங்க பாருங்களேன், 7 கலந்த வயசாகுது. இந்த குழந்தைங்க சப்பரத்துல வாய்ச்ச சப்பின்னு கிடக்குறான். டேய் கிர்ரா, பரவாயில்ல பேசாத. மேல பாத்தீங்கன்னா என்னமோ சவுண்டு பாத்தீங்கன்னா கேக்குதுங்க. ஏமா ஏய் என்னங்க நடக்குதுங்க? நான் நம்ம ஊர் பார்க்ல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஏலியன் தான் நம்மளை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏலியனே, ஒரு மணி வெளியே விட்டுரு, இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே கடிச்சு வச்சிட போதுங்க. ஓவரா பார்த்தீங்கன்னா கத்த வேணாம். இதுதான் ஏலியன் ஜெயிலு போல இருக்கே. இந்த ஜெயிலுக்குள்ள முதல்ல என்னென்ன இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இங்கே பாருங்களேன், மேகி நூடுல்ஸ், அதுக்கு மேலே ஏதோ முட்டை மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. பரவாயில்லைங்க, ஜெயிலில் அடைச்சாலும் நான் போய் சாப்பாடு போடுது. நல்ல ஏலியன் தான் போல இருக்கு. இங்கே பார்த்தீங்களா தம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே ஏதோ டேபிள் சேர்லாம் இருக்கு. ஓ, இங்க உட்காந்து படிக்கலாம் போல இருக்கு. ஏண்டா, நான் எங்க உலகத்திலே படிக்க மாட்டேன், ஜெயில உட்காந்து படிக்க போறேன். இது உண்மையிலேயே ஜெயிலா இல்ல வேற என்னதான்? நம்ம வீட்டோட பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆடம்பரமா இருக்கு, ஃபுல் ஏசியோட. அந்த பால் டாப்பா பாத்தீங்கன்னா அங்கே கையை வராட்டியும் கிடக்குறான். டேய், உன்னாலதானே நான் இங்க வந்து மாட்டினேன். பொய்யால் நான் பாட்டு செவனே வீட்டுல இருந்தேன். என்ன சொல்றானா, நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம், ஆனா பிரச்சனை இல்லை, இந்த வெண்ட் லூஸா இருக்கு, இது வழியா பாத்தீங்கன்னா தப்பிச்சு போலான்றான். ஏதோ இதையாச்சும் உருப்படியா சொல்றேன். அது வரைக்கும் பத்தி சந்தோஷம். அங்க பாருங்களேன், அவனுக்கு கொண்டு பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கொடுத்துருக்கானுங்க. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் கொடுக்கல. என்னங்க அந்த மண்டபையை வரமாட்டேன்றாங்கன்னு கையை ஒண்டி பார்த்தீங்கன்னா காட்டி நிற்கிறான். என்னங்க ஆச்சு இவனுக்கு? அவன் வரலனா போட்டோம், தன் கையே தனக்கு உதவி. அவன் நம்ம கூட இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க ஏலியன்ஸ் கிட்ட மாட்டுவோம். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஏலியன் பிரிசன் தப்பிச்சு போக வேண்டியதான். ஓ, இந்த பட்டன் வந்து செக் பாயிண்ட் போல இருக்கு. அடுத்த வாட்டி காலி ஆகிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி இதே இடத்துல வந்துடலாம். நம்ம தப்பிச்சு போக கூட சொல்லிட்டு அங்கங்கே இங்கே பாருங்க, லேசர் ட்ராப்லாம் அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கு. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானு ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு வழி காட்டுற மாதிரி. நல்ல ஏலியன்ஸாக இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே சாப்பாடு, தம்பிள்ஸு, ஹோம் ஒர்க் பண்ணுற டெஸ்க் மட்டும் இல்லாமல் தப்பிச்சு போகிறதுக்கு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குங்க. இது வந்து ஏலியன்ஸோடைய சீவேஜ் சிஸ்டம்ங்க. இது தப்பி தவிர இந்த சீவேஜ் தண்ணியில் நம்ம பார்த்தீங்கன்னா விழுந்துடக்கூடாதுங்க. என்ன ஆனாலும் சரி, இதில் விழாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிராசிங் பண்ணிடணும். ஆனால் இந்த சீவேஜ் தண்ணி இந்த ஏலியன்ஸ் பாருங்கள் பியூரிஃபை வேறு பார்த்தீங்கன்னா பண்ணுது. இதை பியூரிஃபை பண்ணி அதுங்க என்னங்க பண்ண போகுது? இந்த தண்ணியில் உழவே கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தண்ணியிலே நம்மளை பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சுட்டானுங்க. சைக் நாட்டம் பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்குது. இது நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லக்கூடாது. கம்முன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு தப்பிச்சு போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அல்ல செக், அப்ப செக், அக்க செக். இங்கே பாருங்களேன், நம்ம அழகா பிறந்ததுனால பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் கூட நம்ம தூக்கி வந்துச்சு. அழகா பிறந்த நம்மளை தப்பாங்க. நீங்களே வீடியோ பாரு, அழகான பசங்க பொண்ணுங்களாம் தான் மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். டே சட்டி தலையா, நீ எப்படா இங்கே வந்த? எங்க அங்கேருந்து எப்படி இங்கே வந்தான்? ஏன்னா ஷார்ட் கன் தெரியும், தயவு செஞ்சு சொல்கிறா. டேய் இப்படிக்கா போ சொல்கிறான். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து காற்று அதிகமாக அடிக்குதான். என்னமோ பழக்கப்பட்ட இடம் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான். புயலுக்கே பூட்டா, இந்த சிஎம்டிக்கே கேட்டா, இந்த ஃபேனால் நம்மளை தடுத்து நிறுத்த முடியுமா? எங்கே வந்து யாருக்கிட்ட? இப்போ ஓடி போயிட்டு அண்ணன் எப்படி ஜம்பிங் பண்ணுற மட்டும் பாருங்க. அப்படியே ஓடி போய்ட்டு ஜம்ப். ஐயோ, என்ன நடக்குது இங்கே? ஓ, கரெக்டாக தான் வந்திருக்குமா? நான் கூட காலிகிட்டேன்னு நினச்சேன். கடைசி இப்படி தான் வந்து விழணும் போல இருக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஓ, நம்ம இருந்த ஜெயில விட்டு வெளியே வந்துட்டோம் போல இருக்கு. இங்கே இந்த ஒரு ஏலியனை பாருங்களேன், நம்ம தப்பிச்சு போகக்கூடாது சொல்லிட்டு பின்னாடி வீடியோ வருது. முடிஞ்சா வந்து பிடிச்சிக்கோ, முடிஞ்சா வந்து பிடிச்சிக்கோ. மாட்டிக்கிச்சிங்க இது. அங்கே பாருங்க, படிகளில் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிச்சு. ஐயோ, நம்ம கிட்ட போனால் ஏரி வருதே. இது ஏரியில் தப்பிச்சு போயிடலாம். அந்த ஜெயிலுக்கு முன்னாடி என்னமோ பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கானுங்க. இருங்க, அதில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே படிச்சு பார்க்கலாம். இன்டர் கேலாக்டிக் கிரிமினல்ஸ். டேய் ஏலியனே, சட்டி தலையா, உனக்கு என்ன பார்த்தா கிரிமினல் மாதிரி இருக்கா? எங்க அந்த பால் டப்பா இன்னும் உள்ளதாங்க கிடக்கிறான். நம்மள மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கினானுங்க. அவனுங்கெல்லாம் இங்கே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குள்ள நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு ஜெயிலோட தப்பிச்சு போக வேண்டியதான். சரி, ஏன்னா காமெடி பிசி ஏலியனாக இருக்கும் போது அந்த படிக்கட்டிலே பார்த்தீங்கன்னா அது மாட்டிக்கிச்சு. இங்கேருந்து எப்படா போகிறது? இந்த பட்டனை தட்டி பார்ப்போமா? தட்டியாச்சு. ஓ, இந்த பட்டனை தட்டினா இங்கே வழி ஓப்பன் ஆகும் போல இருக்குது. அப்படியே கட 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 ஓடிடலாம். ஒர அப்படியே ஒரு ஜம்ப்பு. எப்படியோ விட்டுக்கிறோம், தாண்டிட்டோம். இது அந்த ஏலியனோட அந்த சீவேஜில் பார்த்தது தானே. ஏதோ போர்டு வச்சுருக்கானுங்க. இது வந்து வலிக்கு இவ்வளோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிருக்கானுங்க. இவ்வளோ நல்லவனுங்க இருக்கானுங்களே. இங்கே பாருங்களேன், வலிக்கு விழுந்துருவீங்க பார்த்து போங்களாம் பார்த்தீங்கன்னா சைன் போர்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. பரவாயில்லைங்க, நம்ம மனுஷங்களோட பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ்லாம் ரொம்ப நல்லதாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மனசு இல்லை. ஆனால் இந்த இடத்த விட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேரலன்னா நம்ம அம்மா நம்மளை எதால் அடிப்பாங்க தெரியாது. அதனால சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா சேருவோம். இந்த பட்டனை பற்றி தட்டியாச்சு. இப்போ இது வேற எங்கே கொண்டு போய் விட போதே தெரிலங்க. உச்சி வெயிலுக்கு நான் படுன்னு ஏசி போட்டு படுத்து கிடந்தேன். கொண்டு வந்து இந்த ஏலியன்ஸ்க்கெல்லாம் கூட்டு விட்டான் பாருங்க அந்த பால் டப்பா. அவனுக்கு இருக்குங்க வச்சு பார்த்தீங்கன்னா செய்கிறவனை.
இது என்னடா இது தர ஃபுல்லாக லேசரா? இது மூன் தானே? இது எதுவும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போல இருக்குங்க. இங்கே பாருங்கள் நிலா தான் நினைக்கிறாது. எனக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரில. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில. இந்த லேசரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு போக வேண்டியது தான். இது என்னங்க? ஓ எரிக்கல். அங்கே ஏதோ ஒரு மண்டை போய் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. டே மண்டையா அங்கே எப்படா போனா கொஞ்சம் சொல்கிறா, நானும் வந்துடுறேன். எங்க அங்கே பாருங்களேன் ஸ்பேஸில் வெட்டு வெடியில் போடு ரக்கிட்ட சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாக போயிட்டு நம்மளும் போய் தான் கூட சேர்ந்து ஒரு டான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுற வேண்டியது தான். இதெல்லாம் நம்மளை தடுத்து நிறுத்த முடியுமா? டேய் இங்கே நான் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து 4 டோர் இருக்கான். இதில் ஏதோ ஒன்று தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணுமா? சரி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்க டோரே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஐயோ ஏய் வேணாம் விட்டுரு. அது எப்படிங்க நான் கரெக்டாக தப்பான டோரை சூஸ் பண்ணச்சே. அந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கிற பழக்கமே இல்லை போல இருக்கு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஓகே கரெக்டான டோர் வந்திருக்கோம். டேய் என்னடா டபுள் ஆக்ஷனா? சட்டி தலையா இந்த டோருக்குள்ள போ ஆரம்பத்தே சொல்ல மாட்டியா? இருடா டே உன்னை கவனிச்சிக்கிறேன். இப்படிக்கா போக சொல்லி பார்த்தீங்கன்னா பைப்பில் கை கட்டி நிற்கிறான். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்கே. அதான் அவனே சொல்கிறாங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் கேஸ் இருக்குது பார்த்து போன்றான். இதெல்லாம் ஒரு பாய்சனடா, இதெல்லாம் நம்மளை தடுக்க முடியுமா? நின்றுச்சுங்க. அப்படியே ஓடி பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதா. அடுத்து இப்படியே ஓ இப்படி தான் போனோமா? அப்படியே இந்த ஒரு கிராசிங்க கடைசியில் இன்னொன்று இருக்கு பாருங்க, அது ஒரு கிராசிங்கு. இதெல்லாம் ஒரு விஷயம் சட்டி தலைவன் சொல்கிறான் பாருங்க. அவனை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சு செய்யலாம். ஒருவேளை இந்த ஏலியன் ஷிப்புக்கு ரெகுலர் கஸ்டமராக போனோம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறா. என்னங்கடா இது ஸ்பேஸில் வந்து ஹெல்மெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போகிற ஒரே ஆள் நம்ம தாங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிக்கல். இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி போக வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? இவனுங்களை என்னத்தை சொல்கிறது? அங்கே பின்னாடி இருக்கிறது மார்ஸ் தானே? அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. இங்கே பக்கத்தில் இருக்கிறதா எனக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. மூணு தான் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட்ஸ் எழுதி பண்ணுங்கள். அப்புறம் அங்கே தூரத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேட்டன், அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. இப்போ அப்படியே இந்த எரிக்கல்லேருந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுற வேண்டியதா. இங்கே தாங்க நம்ம ஒருத்தனை பார்த்தோம் ரக்கிட்ட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. சீக்கிரமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அப்படி பேசிக்கின்னு அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். எப்படி போகிறது? அந்த பக்கம் ஒரே ட்ராப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டோருக்கு என்ன இருக்க போய் பார்த்துடலாமா? நீங்கள் ஒன்றுமா நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம இதை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆஹா அந்த டோருக்கு பின்னாடி ஏலியன் தாங்க இருந்திருக்கு. நல்லா வேலை டோர் திறக்காத்தே போய் நல்லது. என்ன சொல்கிறான்னா இங்கேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது ஹியூமன், ஒழுங்காக திரும்பி வந்துருன்றான். போடா உனக்கு தில்லுன்னு தான் வந்து என்ன பிடிச்சிக்கடா. இங்கே பாருங்களேன் நம்ம அழகாக இருக்க தப்பிச்சு போகக்கூடா சொல்லிட்டு இந்த ஏலியனை சேஸ் பண்ணிட்டு வருது. என்னங்க நம்ம இப்படி வந்துட்டோம், அதுன்னு அங்கே போய் தேடி கிடக்குது. இந்த ஏலியனை கண்ணு கூட தெரியாது போல இருக்கு. குத்துமதி பார்த்து சேஸ் பண்ணுது போல இருக்கு நம்மள. ஐயோ என்னத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறது. எப்படியா அந்த ஏலியனை கண்ணு தெரியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட்டத்தை காமிச்சு நம்ம வெற்றிகரமாக தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ இந்த டோருக்கு பின்னாடி தான் போனோமா? தீரந்திரி சிசி என்ன சொல்கிறான்? போய் அந்த பட்டன் அழுத்துன்றான். எந்த பட்டன் தான்? இவ்வளோக்குள்ள பட்டன் இருக்கு. எது ஓ இங்கே இருக்க ரெட் பட்டனா? தெளிவாக சொல்லண்டா பாவி. சரி இதை பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுருவோம். ஏடா டேய் பால்டபா இதை அழுத்திட்டு அடுத்து என்ன நடக்க போகுது? ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி வருது. பூமிக்கு போகிறோமா எங்கே போகிறோன்னு தெரியல. இது வேற பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் போகுது. என்னது நைஸு ஐ சி எ பிளானட்டு. அங்கே போய் லேண்ட் பண்ணலாமா? டேய் பூமிக்கு போக சொன்னால் எங்கே வேணா கூப்பிட்டு போகிற? அட பால்டப்பா இவனை வச்சுக்கின்னு பக்கத்து இந்த மாஸ் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டானுங்க இவன். அதாவது இங்கே இந்த இடத்துல 0 கிராவிட்டி இருக்கா, கேர்ஃபுல்லாக இருன்றான். ஏன்டா 0 கிராவிட்டி இருந்தால் நான் ஏன்டா கேர்ஃபுல்லாக இருக்கணும்? 0 கிராவிட்டி நம்மளால் பார்த்தீங்கன்னா பறக்க முடியுங்க. சூப்பர். இப்போ போடுறான் படுறா. வா வந்து பாரு பரிசையும் லாங்கு ஒரிஜினல் கேங்ஸ்டர் இட்ஸ் மீ. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே டைமண்ட்ஸாக இருக்குங்க. அப்புறமா திரும்பி வந்து டைமண்ட்ஸ்லாம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஊரில் விற்று பெரிய பணக்காரனாக பார்த்தீங்கன்னா ஆகிட வேண்டியது. இப்போ நான் தூக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா எங்கே அந்த ஏலியன் வந்து கழுத்தாமட்டியில் வச்சிட போகிற எனக்கு வேறு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம்னா இதுமாரி தாண்டி ஓட விடுறது. கடைசியில் நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. சே மேலே ஏறி வர்றோம் ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னா அட எகுறோம் பல்லு. எங்க அதுக்குள்ளே எப்படிங்க இங்கே வந்தான்? அதாவது இதுக்குள்ளே ஃபோம்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஆபத்துன்றான். அடா போடா இதெல்லாம் ஒரு மேட்ரா. இப்போ பாருங்க அண்ணனுடைய ஜம்பிங் ஸ்டைலில் அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே ஒரு ஜம்பிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுற வேண்டியதுதான். எவ்வா நின்ட்டோம். அடுத்து என்ன இதுக்கும் கீழே தான் போனோமா? அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓ இது வல்கானோவா? நல்லா வேலை நின்றுட்டோம். இங்கே ஏதோ வளைய மாதிரி வச்சுருக்கானுங்க. இல்லை நேராக போய் பார்த்தீங்கன்னா வல்கானோ சொல்லியிருப்போம். ஆனால் மாஸில் எரிமலை இருக்கா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த ஸ்பேஸ் நாலேஜெல்லாம் கிடையாது, கேம் தானே. ஓகே அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மாஸ் கிரகத்திலையும் பாருங்களேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கோ பார்த்து போங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் வச்சுருக்கானுங்க. என்னடா இந்த டோர் திறக்குது? நான் அப்படிக்கா தானே போனோம். இதுக்குள்ளே என்னத்தை வச்சுருக்கானுங்க? ஓ ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு எடுத்தால் பார்த்தீங்கன்னா டோர் இருக்க லேசரில் நின்றோம் போல் இருக்குது. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா போக வேண்டியதுதான். தப்பான டைரக்ஷன் ஜம்ப் பண்ணிட்டாங்க. இப்படி போயிட்டு இப்படி ஒரு ஜம்ப்பு. இங்கே திருப்பி இன்னொரு சைன் போர்டு வேறு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. பார்த்து போங்க இந்த இடம் ஸ்லிப்பரியாக இருக்குது சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. எனக்கு அதனால இந்த ஏலியன்ஸ்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. இப்போ என்ன சொல்கிறான்? அந்த பட்டனை அழுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையை காட்டுறான். அந்த பட்டனியா?
சரி அழுத்தி தான் பார்ப்போமே என்ன நடக்க போகுது. வல்கனனா மேலே வரப்போதா என்னதான் பண்ணுறது. அழுத்திட்டேன். என்னடா இது திறக்குது. ஓ இப்போ டைவ் அடிச்சுட்டு போனோமா. இன்னும் என்னென்ன பண்ண வைக்க போகிறானுங்க தெரில. டேய் என்னடா இங்கிறது தண்ணியை காணோம். அறுத்த கோழி மாதிரி போயிட்டு இருக்குமே. ஒருவேளை இந்த இடம் 0 கிராவிட்டின்றதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியலையா இல்லை பக் ஆயிடுச்சே தெரியலையே. என்னமோ ஆயிடுச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாங்க. எங்கே இந்த பொசிஷனில் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பாக தாங்க இருக்கான் இவன். சீக்கிரம் போடா 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 அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். தோ பாருங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. என்னங்கடா கான்செப்ட் இது. அடியில் தண்ணி இல்லைனா மேலே மட்டும் தண்ணி இருக்குது. ஏதோ ஒன்று தாண்டி வந்துட்டோமா அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ராப்ளெக்ஸ் கேம் பிளே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கோங்க. டைம் கிடச்சி நான் போட்டிருக்கோம் ஓல்டு வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆஹா என்னடா இது காற்று இப்படி அடிக்குது. என்ன காற்று அடித்தாலும் சரிங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளை எதாலே தடுக்க முடியாதுங்க. எப்படியோ இந்த ஃபேனையும் பார்த்தீங்கன்னா கிராசிங் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பொண்ணு நிற்கிதுங்க. பாவம் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழி தெரில. கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஹெல்ப் பண்ணுறதானே சொன்னேன். உன்னையவோ ஆர்வ கொலரில் போக சொன்னது. அங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு அதுக்கப்புறமா இப்படி ஒரு ஜம்ப்பு. நல்லா பார்த்துட்டியா. என்னை நான் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வா. என்ன இந்த பால்டாப்பா அங்கே நிற்கிறான். இந்த போட்டல் வழியாக போக சொல்கிறா. இருறா அந்த பொண்ணு வரட்டும். அந்த பொண்ணு கூட சேர்ந்தே நான் பார்த்தீங்கன்னா போகிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. டேய் என்னடா பண்ணுற. எங்க இவ சரியா மொரட்டு சிங்கிளாக இருப்பான் போல இருக்குங்க. அந்த பொண்ணு கூட போகலாம் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா அந்த பால்டாப்பா பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டான். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. அது என்னங்க அது தூரத்தில் பிளாக் ஹோல் நினைக்கிறது. அதுதான் வந்துருச்சு அந்த பொண்ணு. எஸ் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வாங்க சொன்னாவே நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். முயற்சி திருவினையாக்கும் முடிந்தால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம். என்னடா இது நீ இன்னும் உயிரோட இருக்கியா. இந்த ஷிப்பை நான் இப்போ அழிக்க போகிறேன். முடிஞ்சா தப்பிச்சுக்கொண்டு. ஐயோயோ இது ஏலியன் ஷிப் அழிக்க போதா. ஏமா சீக்கிரம் ஓடிவாமா. நீ பாட்டு மெதுவாக வராத. இந்த பொண்ணு கூட தான் நம்மளும் காலி ஆயிடுவோம் போல இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண அர்த்தமே இருக்க. நம்ம பாட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் மேலே ஏறிட்டு இங்கே ஒன்று இந்த பைக் மேலே நின்று அப்படியே இங்கே ஒன்று. ஏமா நான் வந்த மாதிரி சீக்கிரமாக நான் ஃபாலோ பண்ணிட்டுவான். இங்கேயாவது வருதா பாருங்களேன். இப்போ நாங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிடா இது வேறு ஏலியன் சீவேஜிங்க. அப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகலாமா நம்ம ரைட் சைடு போகலாமா. நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தாங்க வழி வந்து ரைட் சைடில் பேர் ஆசிட் ஊற்றுது. இது ஒரு மாறி வருமோ. பின்னாடி ஒரு பொண்ணு வேறு பார்த்து வருமானு தெரியல. இந்த நேரத்தில் பொண்ணெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகிறதுக்கு நம்ம பாட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருக்க வேண்டியதா. எங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர சொன்னால் அது வேறு கீழே ஒன்றுனே இருக்குங்க. அது கூட நம்ம இருந்தோம்னா இந்த ஷிப்பு பிளாஸ்ட் ஆகும். நம்மளே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுவோம். எங்கங்க அந்த சட்டித்தலை நாளை காணோடே சட்டித்தலையா எங்கடா போய் தொலைஞ்ச. தேவையில்லாத நேரத்தில் தான் வண்டியடா. இந்த டோருக்குள்ள இருக்கானா. ஓகே வந்துட்டோம். இங்கேருந்து எங்கடா போகிறது. ஓடு இந்த ஷிப்பு வேறு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டாக போகுது. எஸ் சட்டித்தலை நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேங்க. இந்த சைடு போக சொல்லி பார்த்தீங்கன்னா கையை காட்டுறான். அதை என்ன சொல்கிறான்னா இங்கே ஒரு எஸ்கேப் பாட் இருக்குது. அதில் ஏறி தப்பிச்சு போயிட்டு இந்த யூஎஃப்ஓன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போகுதுன்றான். ஏன்டா அதான் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போகுது. நீ ஏன்டா நிற்கிற. அவன் வரப்போகிறதில்ல. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வரா மாதிரி தெரியல. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஏறி நம்மளோட உலகத்துக்கே பார்த்து தப்பிச்சு போயிடலாங்க. இந்த பாடம் பார்த்தீங்கன்னா கிளம்பிருச்சு வெற்றிகரமாக. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏலியன் ஷிப் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பாடு பார்த்தீங்கன்னா பூமி நோக்கி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்து எந்த ஏலியன் நம்மளை வந்து தூக்கி வந்துடக்கூடாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேர் திட்டுருங்க. நீங்கள் உன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான விட்டுருக்கா. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர் வரட்டா.